அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்காக வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ திருவிளையாடற் புராணம். ஸோ டிகிரி லெவலில் பண்ணாக்கா வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பண்ணாக்கா ஸ்கூல் லெவலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இந்த 2 வீடியோவுக்கும் சேர்த்து டெஸ்ட் கொஷின் பண்ணாக்கா நாளைக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு பண்ணாக்கா ஒரு செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் திருவிளையாடற் புராணத்தில் பண்ணாக்கா நம்ம ஃபஸ்ட்டு புராணம் என்றால் வரலாறு என்று பொருள். புராணம் அப்படின்னா வரலாறு அப்படின்ற பொருள். சிவபெருமானின் திருவிளையாடல்களை பற்றி கூறும் நூல். இந்த திருவிளையாடற் புராணத்தில் யாரை பற்றி பண்ணாக்கா சொல்கிறாங்க அப்படின்னாக்கா சிவபெருமானின் திருவிளையாடல்களை பற்றி கூறுகின்ற நூல் தான் பண்ணாக்கா எது இந்த திருவிளையாடற் புராணம் அப்படின்னு சொல்லுவோம். இறைவனின் திருவிளையாடல்களை பற்றி முதலில் கூறிய நூல்கள். இறைவனின் திருவிளையாடல்களை பற்றி கூறிய முதலில் கூறிய நூல்கள் எதுனாக்கா கல்லாடம், சுந்தர பாண்டியம். இது 2 நூலும் பண்ணாக்கா இறைவனின் திருவிளையாடல்களை பற்றி முதலில் கூறிய நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கல்லாடத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்லாடர். கல்லாடத்தின் ஆசிரியர் கல்லாடர். இவர் பண்ணாக்கா 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கல்லாடம் கற்றவனோடு மல்லாடாதே என்பது பழமொழி. கல்லாடம் கற்றவனோடு மல்லாடாதே என்பது பழமொழி. முதலில் 13ஆம் நூற்றாண்டு திருவிளையாடற் புராணம் பாடியவர் பெரும்பற்ற புலியூர் நம்பி. முதலில் திருவிளையாடற் புராணம் பாடியவர் யார் அப்படின்னாக்கா பெரும்பற்ற புலியூர் நம்பி. ஸோ கொஷின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த திருவிளையாடற் புராணம் அப்படின்னாவே யாரை பற்றி சொல்கிறதுனா இறைவனுடைய திருவிளையாடல்களை பற்றி கூறுவது. அதுலேயும் பர்டிகுலராக பண்ணாங்க சிவபெருமானின் திருவிளையாடல்களை பற்றி கூறுவது. அப்போ முதலில் திருவிளையாடற் புராணத்தை பாடியவர் யார் அப்படின்னா பெரும்பற்ற புலியூர் நம்பி. இவர் பாடிய திருவிளையாடற் புராணம் திருவாலவாய் உடையார் திருவிளையாடற் புராணம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ கொஸ்டின் இப்படி கேட்பாங்க, திருவாலவாய் உடையார் திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் யார், பாடியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ பெரும்பற்ற புலியூர் நம்பி. பெரும்பற்ற புலியூர் நம்பி. என்ன பாடல்? திருவாலவாய் உடையார் திருவிளையாடற் புராணம். அடுத்து திருவிளையாடற் புராணம் எழுதியவர். ஸோ இதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு பண்ணாக்கா பெரும்பற்ற புலியூர் நம்பி பாடுறாரு. அதுக்கடுத்து எழுதியவர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். அப்போ திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பரஞ்சோதி முனிவர் தான். முதலில் திருவிளையாடற் புராணத்தை பாடியவர் யாருன்னா தான் பெரும்பற்ற புலியூர் நம்பி. ஏன்னா இது நம்ம கொஷின் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. திருவிளையாடற் புராணத்தை எழுதியவர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். இவருடைய ஊர் எது அப்படின்னா திருமறைக்காடு. இதுவும் கொஷின் கேட்பாங்க. திருமறைக்காடு. இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் 16ஆம் நூற்றாண்டு. பரஞ்சோதியின் திருவிளையாடற் புராணமே புகழ் பெற்றது. அப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் திருவிளையாடற் புராணம் பாடியிருக்காரு, இதுக்கு அப்புறமும் நிறைய பேர் பாடியிருப்பாங்க. ஆனாலே பண்ணாக்கா இந்த பரஞ்சோதி முனிவருடைய அந்த திருவிளையாடற் புராணம் தான் பண்ணாக்கா புகழ் பெற்றது. பரஞ்சோதி திருவிளையாடல் என்றே அழைக்கப்படுகிறது. இந்த திருவிளையாடல் புராணம் பண்ணாக்கா பரஞ்சோதி திருவிளையாடல் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. அடுத்து இது சொக்கர் சோமசுந்தர பெருமானின் 64 திருவிளையாடலை கூறுகிறது. சொக்கர் சோமசுந்தரர் பெருமானின் 64 திருவிளையாடலை பற்றி கூறுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல். ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. பரஞ்சோதியின் திருவிளையாடற் புராணம் எத்தனை காண்டங்களை உடையதுனாக்கா 3 காண்டங்கள். ஸோ மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் அப்படின்னு சொல்லுவோம். 68 படலம் இருக்குது. 3363 பாடல்களை கொண்டது. அப்போ பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடற் புராணம் எத்தனை காண்டங்கள்? 3 காண்டங்கள், 68 படலம், 3363 பாடல்களை கொண்டது. இப்புராணங்கள் ஆலாசிய மகாத்மியம் என்ற வடமொழி நூலின் தழுவல்கள் ஆகும். இப்புராணங்கள் இந்த பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடற் புராணம் பிறகு எந்த நூலுடைய வடமொழி நூலின் தழுவல் அப்படின்னாக்கா ஆலாசிய மகாத்மியம் அந்த புராணத்துடைய தழுவல் தான் பிறகு இந்த பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடற் புராணம்.
ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 வீடியோஸ் பார்த்துருக்கோம் இந்த திருவிளையாடல் புராணத்தில் மட்டும். ஸோ இந்த 2 வீடியோஸ்க்கு சேர்த்து உங்களுக்கு நாளைக்கு டெஸ்ட் கொஷின் இருக்கும். நன்றி, வணக்கம்.